இதே மாதிரி நடு ரோட்ல ஒரு பையன் பண்ணியிருந்தா இந்நேரம் மாவு கட்டோ இல்ல கை கட்டோ வலிக்கு விழுந்து போட்டிருப்பாங்கன்னு சொல்லி சொல்றாங்க. இதே பொண்ணா இருக்குங்காட்டி ஒரு பிளாஸ்டர் கூட இல்ல, ஒரு பிளாஸ்டா இருக்குதுன்ட்டு எல்லாரும் சொல்லிட்டு இருக்கிறாங்க. ரைட் ஈக்குவாலிட்டி கேட்டா இதுலயும் ஈக்குவாலிட்டி வேணும் இல்லையா? இதுவே அந்த காருக்காரன் தடுத்தப்போ அங்க ஒரு பையன் இருந்தா அவரே வந்து சலுப்புன்னு ஒண்ணு விட்டுருப்பாரு. பொண்ணுன்னு கேட்டி எல்லாம் பாரபட்சம் பாக்குறாங்க. அடிக்கணும்னு சொல்லல. அந்த பொண்ணுக்கே ஒரு யோசிக்கிற தன்மை வேண்டாம். எங்க வந்து என்ன பண்ணிட்டு இருக்கிறோன்ட்டு. பொண்ணு என்ன பேசுன்னு தெரியல. ஒரு அண்ணா வந்து அந்த பொண்ண அடிச்சுட்டாங்க. இப்ப என்னன்னா அந்த அண்ணா மேல கேஸ் போடுங்கன்னு சொல்லிட்டு குதிச்சுட்டு வருவாங்க. ஃபர்ஸ்ட் பப்ளிக் நியூசன்ஸ் பண்ண இந்த பொண்ணு மேல கேஸ போடுங்க. 2 நாளைக்கு முன்னாடி இதே மாதிரி சம்பவம் நடந்திருக்குது. அந்த பெண்கள் மீது என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு வெளியே தெரிஞ்சு அந்த நடவடிக்கை கடுமையா இருக்குன்னு தெரிஞ்சிருந்தா மறுபடியும் அந்த தப்ப பண்ணுவாங்களா? இதுக்கப்புறம் 2 மாசம் கழிச்சு என்ன பண்ணுவாங்கன்னா, சில மீடியாக்கள் இருக்கிறாங்க. இவங்க இன்டர்வியூ எடுத்து ஏதோ பெரிய வள்ளல் மாரி போர்ட்ரை பண்ணிட்டு இருப்பானுங்க. பொண்ணு மேல கடுமையான நடவடிக்கை எடுத்து, அவங்க மேல என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டதுன்ட்டு வெளிய தெரிஞ்சாதான், இந்த மாரி சம்பவம் மறுபடியும் நடக்காம இருக்கும். இல்லைன்னா இதே மாரி நடந்துட்டே தான் இருக்கும். இவங்களும் ட்ரெண்டிங்ல வந்துட்டு மோகத்தினால இந்த மாரி பண்ணிட்டு இருக்கிறது கூட வாய்ப்பு இருக்குது. எல்லாம் போதையில இருந்தா பெரிய கொம்புன்னு நெனைப்பு எல்லாத்துக்கும். ஆ?